கோவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் தினேஷ். விவரங்கள். வணக்கம் நந்தா. கோவையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 3:20 கோவை விமான நிலையத்தில் இறங்கினார். அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து முக்கிய சாலை வரை சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு வரை காரில் நின்றபடியே இருபுறமும் சாலையில் இருபுறமும் இருந்த தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், முக்கிய பிரபலங்கள் என அனைவரையும் பார்த்தபடி கையெழுத்தபடியும் அவர் ரோட் ஷோ நடத்தினார். இதில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சர்வதேச தரத்திலான ஹாக்கி விளையாட்டு மைதானம் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து சிவானந்தா காலனி பகுதியில் திராவிட இயக்க தமிழர் பேரவை எனும் பொது மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதாவது இவர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்வில் தற்பொழுது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவர்களுக்கு கையசைத்தும் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் கைகொடுத்தபடியே காரில் நின்றபடி பயணம் செய்தார். தொடர்ச்சியாக மக்கள் அளிக்கக்கூடிய உற்சாக வரவேற்பு காட்சிகளை பார்க்க முடியுது. முக்கியமா பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்கிறார். அடிக்கல் நாட்டும் பணியிலும் கலந்து கொள்ள இருக்கிறார். என்னென்ன விஷயங்களுக்காக அவர் வந்திருக்கிறார்? விவரங்கள் தினேஷ். சுமார் மாலை 6 மணி அளவில் ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சர்வதேச தரத்திலான ஹாக்கி விளையாட்டு மைதானம் அடிக்கல் நாட்டு விழாவில் முதல் கட்டமாக பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து சிவானந்தா காலனி பகுதியில் திராவிட இயக்க தமிழர் பேரவை பொது மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் கோவையிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு செல்கிறார். பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைப்பதற்காக கோவை சென்றிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.